நம்ம இன்னைக்கு highly requested வீடியோ தான் பார்க்க போறோம். நிறைய फ्रेंड्स ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்த ஹோம்மேட் மயோனைஸ் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். பொதுவா நம்ம மயோனைஸ் வந்து கடைகள்ல வாங்கி சாப்பிட்டிருப்போம். ஆனா நம்ம வீட்லயே குறைவான இன்கிரிடியன்ட் வச்சு முக்கியமா வீட்ல இருக்க பொருள் வச்சு ரொம்ப சுலபமா பண்ண முடியும். சோ கண்டிப்பா இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹாய் फ्रेंड्स, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டையுடைய வெள்ளை கரு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் கரு சேர்க்க வேண்டாம், வெள்ளை கரு மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்தளவு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இது கூட ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. மொத்தமாக 150 ml அளவுக்கு எண்ணெய் சேர்க்கணும். நான் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். ஒரே டைமில் எல்லா எண்ணெயும் சேர்த்து அரைச்சிடக்கூடாது. இது கப் அளவில் சொல்லணும்னா 3/4 கப் அளவுக்கு எண்ணெய் இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்து அரைக்கும் போது நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது, பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் அரைச்சிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணணும். பாருங்கள், அந்த மாதிரி இந்த அளவு நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைக்க தேவையில்லை. அவ்வளோதான், மயோனைஸ் வந்து சூப்பராக தயாராகிருச்சு. இதை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உடம்புக்கு நல்லது. ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதை விட அப்படியே நம்ம உடனுக்குடனே செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் செஞ்சோன்னா நல்லா ஹைஜீனிக்காகவும் இருக்கும். அதே சமயத்தில் குறைவான விலையில் நம்ம செஞ்சுட்ட திருப்தியும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மயோனைஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.